தினம் தினம் நமக்கு சிறப்பான முத்திரைகளை அளித்து வரும் ஜெய் கணேஷ் ஐயா அவர்கள் இன்றும் சிறப்பான முத்திரையை அளிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் அம்மா. குருவே நம, தந்தையே நம. நம்ம காலச்சக்கரத்துலேயும் முத்திரை மருத்துவத்துலேயும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு அற்புதமான முத்திரை பிரம்மர முத்திரை. பிரம்மர முத்திரைக்கு நிறைய முத்திரை இருக்குது. அதில் இதுவும் ஒரு முத்திரை. இந்த பிரம்மர முத்திரையை தேனி முத்திரைன்னு சொல்லுவாங்க. எப்படி செய்கிறது அப்படின்னா, உங்களுடைய ஆள்காட்டி விரலை கட்டை விரலுக்குள்ளே வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கட்டை விரலையும் நடுவரலையும் தொட்டுக்கணும். கட்டை விரலையும் நடுவரலையும் தொட்டுக்கணும். மீதி 2 விரலையும் நீட்டி வச்சுக்கணும். வச்சு ஆள்காட்டி விரலை கொண்டு போய் கட்டை விரல் நடுவில் வச்சிடறோம். வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த 2 விரல்களையும் தொட்டுக்கிறோம். கட்டை விரலையும் நடுவரையும் தொட்டுக்கிறோம். அந்த கட்டை நடுவில் தொட்ட விரலை 2 கைகளையும் கொண்டு போய் இந்த முனையை அப்படியே இப்படி இணைக்கிறோம். இப்படி இணைச்சிட்டு இந்த 2 விரலையும் நீட்டி வச்சுக்கிறோம். இதுக்கு பேர் தான் பிரம்மர முத்திரை அல்லது தேனி முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த முத்திரையுடைய பலன் என்ன அப்படின்னா, எதன் மூலமெல்லாம் நமக்கு உடம்புல அலர்ஜி, ஒவ்வாமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்ததோ அந்த ஒவ்வாமையை நீக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த முத்திரை. ஒரு சூட்னால் அலர்ஜி வந்திருக்குது, அதே சூரியனால் அலர்ஜி வந்திருக்குது, தண்ணினால் அலர்ஜி வந்திருக்குது. இப்படி எதனாலெல்லாம் அலர்ஜி வந்துச்சோ அந்த அலர்ஜியெல்லாம் நீக்கக்கூடிய தன்மை இந்த முத்திரைக்கு வந்திருக்கு. இந்த முத்திரை இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி நெஞ்சுக்கு நேராக நீங்கள் வச்சு அமர்ந்துக்கலாம், அல்லது இப்படி கீழே நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? அதில் இப்படி உயர்த்தி வைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கைகள் வலிச்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கீழே வச்சுக்கோங்க. இப்படி முத்திரையை பிடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே கண்களை மூடி உங்களுடைய சுவாசத்தை கவனிக்கணும். கவனிக்கும்போது இந்த சுவாசத்தை கவனிக்கிறப்ப இந்த முத்திரையோட செயல்பாடு இந்த தொண்டை பகுதியில் ஒரு சக்தியை ஏற்படுத்துகிற மாதிரி தொடங்கும். சரிங்களா? அந்த உணர்வு அங்கே தெரிய தொடங்கும். அதுக்கப்புறமா அப்படியே நெஞ்சு பகுதிக்கு சக்தி போடுறது தெரிய தொடங்கும். இதை நல்லா ஃபீல் பண்ணி உணர முடியும். அப்படி தெரியாட்டினாலும் பரவாயில்ல, போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஏதாவது விளக்கம் முழுமையாக சொல்லும்போது இதெல்லாம் வரலையே அப்படின்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் செயல்பட இதெல்லாம் உங்களுக்கு தெரிய தொடங்கும். அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த முத்திரை எப்படி செய்கிறோம், ஆள்காட்டி எடுத்து கட்டை விரல் நடுவில் வச்சுக்கிறோம். வச்சுட்டு அதுக்கப்புறமா கட்டை விரலையும் நடுவிரலையும் தொட்டுக்கிறோம். மோதிரலையும் சுண்டு விரலையும் நீட்டிட்டு இந்த 2 முத்திரையும் கொண்டு இப்படி தொட்டு இப்படி வச்சுட்டு கண்களை மூடி தினந்தோறும் 10 நிமிடம் இந்த முத்திரையை நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும். அதுக்கு மேலே தேவைப்படாது. பிரச்சனை இருக்கிறவங்க வேணால் என்ன பண்ணுங்கள், பிரித்து இந்த முத்திரையை 10 நிமிஷமாக பிரித்து ஒரு நாளைக்கு 45 நிமிஷம் வரைக்கும் செய்யலாம். ரொம்ப அலர்ஜி இருக்குது உடம்புல அப்படிங்கிறவங்க இதை செய்யலாம். சரிங்களா? இந்த முத்திரையை செஞ்சு முடிச்சுட்டு ஏதாவது நீங்கள் தண்ணீரோ அல்லது ஜூஸோ ஏதாவது கொஞ்சம் எடுத்துக்கிறது நல்லது. ரொம்ப வேண்டியதில்லை. ஒரு 1/2 டம்ளராவது நீங்கள் உள்ளே குடிச்சிங்க அப்படின்னா வேலை செய்யும். எப்போயுமே எந்த முத்திரையை செஞ்சாலுமே நீங்கள் அந்த மாதிரி உள்ளே பருகும்போது உடம்புக்கு இன்னும் ஆற்றல் நல்லா கிடைக்கும். ஸோ தண்ணீரை வச்சுட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த முத்திரையை செய்யலாம். செய்யும்போது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மந்திரத்தை கூட நீங்கள் சொல்லிக்கலாம். உங்கள் தெய்வத்தை நினச்சிக்கலாம், இல்லை உங்கள் மூச்சை மட்டும் கவனிச்சிக்கலாம். ஒரு பேர்பட்ட ஒரு அற்புதமான முத்திரையை இறைவன் நாளில் கொடுக்க வாய்ப்புகளுக்கு பிரபஞ்சத்திற்கும் கற்றுக் கொடுத்த அனைத்து ஆசான்களுக்கும், கற்றுக்கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும், ரோட்டசங்க அன்பர்களுக்கும், காலேச்சகத்திற்கும், குணபாலனையாவிற்கும், என் குருமார்களுக்கும் நன்றி. குருவே நம, தந்தையே நம. நன்றிம்மா. சிறப்பான முத்திரை பயிற்சி அளித்த ஆசான், முத்திரை ஆசான் ஜெய் கணேஷ் ஐயா அவர்களுக்கு குழுவின் சார்பாகவும் காலை சக்கர அன்பர்கள் சார்பாகவும் மிக்க நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. நன்றி. நன்றிம்மா.